பீட்டா ஃபிஷ் ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 1 டே முன்னாடியே வந்து நம்ம ஃபிஷ் ரூமில் வந்து ப்ரீடிங் டேங்கை வந்து செட் பண்ணிடுவோம். செட் பண்ணுற டேங்கோட வாட்டர் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சஸ் வந்து இருக்கணும். இந்த 4 இன்ச்சஸ் எதுக்கு வைக்கிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்து டயர்ட்னஸ் வந்து ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ரீடிங் செட்டப்பை வந்து நம்ம பண்ணுறோம். நம்ம ப்ரீடிங் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பண்ண வேண்டியது நம்மளோட பீட்டா மேலே தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். தென் இந்த ப்ரீடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபாக்ஸ் ஸ்டைல் அப்படி இல்லைன்னா மணி பிளான்ட் லீஃப் இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா பபுள் நெஸ்ட் வந்து கலையாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். இப்போ நம்ம ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணுற மேல் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் ஃபுல் மூன் மேலே தான் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு நல்ல ப்ரூவன் மேலாக வந்து இருக்குது. மேலே ஆட் பண்ணதுக்கு ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம ஃபீமேலை வந்து இன்ட்ரோ பண்ணணும். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஃபீமேல் டம்போ இயர் மில்கி ஒயிட் ஃபீமேலை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். மேல் வந்து பிளாக் கலர்ன்றதுனால ஃபீமேல் வந்து நம்ம மில்கி ஒயிட்டை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் வர குட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்க்க வந்து சூப்பராக இருக்கும். தென் மல்டி கிளாஸில் வந்ததுன்னா அதோட கலரேஷனும் வந்து சூப்பராக இருக்கும். அப்படின்றதுக்காக இந்த பேரை வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ சூஸ் பண்ண ஃபீமேலை வந்து பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இப்போ ப்ரீடிங் டேங்க்கில் வந்து ஃபீமேலை வந்து வைக்கலாம். இப்படி வைக்கிறதன் மூலமாக மேலோட அக்ரெஷன் வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபீமேலை பார்த்த உடனே மேல் வந்து பார்த்திங்கன்னா அதோட அக்ரெஷனை வந்து பயங்கரமாக காப்பிங்குது. தென் அதோட ஃபின்ஸை வந்து நல்லா விரித்து ஃபீமேலை கவர்றதுக்காக பண்ணிகிட்ருக்கு. இந்த மாதிரி டே 1 ஃபுல்லாக வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். தென் பபுள் நெஸ்ட்டும் வந்து கட்டிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம டே 2ல் வந்து இருக்கோம். கரெக்டாக 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் வந்து நம்ம ஃபீமேலை வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நீங்கள் டே 1ல் இருந்ததோட டே 2ல் வந்து பார்க்கலாம் ஃபீமேலோட அக்ரெஷனும் மேலோட அக்ரெஷனும் வந்து எவ்வளோ வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றத இந்த ஒரு கிளிப்பிங்கில் நீங்கள் கிளியராக வந்து பார்க்கலாம். இப்போ மேல் வந்து ப்ரீடிங்க்கு ரெடியாக இருக்குது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டே 2ல் பபுள் நெஸ்ட் வந்து ஃபுல்லாக வந்து கட்டிகிட்ருக்கோம். நம்ம பிளான் பண்ண மாதிரி இப்போ அந்த மணி பிளான்ட்டு கீழே தான் வந்து பபுள் நெஸ்ட்டை வந்து கட்டிகிட்ருக்கு. ஸோ ஓகே, இப்போ பேர் வந்து ரெண்டும் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபீமேலை வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். யாரும் ப்ரீடிங் டேங்க்கில் இருந்து பாட்டில் வந்து வெளியே எடுக்காதீங்க. சப்போஸ் நீங்கள் வெளியே எடுத்தீங்கன்னா மேல் என்ன நினைக்கும் பார்த்தீங்கன்னா இது தன்னோட பேர் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு ஃபீமேலை வந்து நல்லா அடிக்கும். இதன் மூலமாக ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அடி வாங்கிடுச்சுன்னா அது இறக்கவும் நேரிடும். இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் நம்ம வந்து பாட்டில் வந்து நல்லா சர்வடாக வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலை வந்து அந்த பாட்டிலேருந்து வெளியே வரதுக்காக நல்லா ட்ரை பண்ணுது. இப்போ ஃபீமேல் வந்து வெளியே வர வரைக்கும் நம்ம வந்து பொறுமையாக வந்து வெயிட் பண்ணணும். இது எப்போ வருது அப்படின்ட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ஃபீமேல் வந்து வெளியே வந்துச்சு. ஃபீமேல் வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேல் அதை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அதோட ஃபின்னை வந்து நல்லா ஷோ பண்ணி காமிக்குது. இப்போ ப்ரீடிங் பேர் வந்து செலக்ட் ஆகிடுச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா மேலை வந்து ஃபீமேல் வந்து கண்டினியூஸாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும். மேல் ஆனது வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபின்ஸை வந்து நல்லா வந்து ஷோ பண்ணி காமிச்சிட்ருக்கோம். ஃபீமேலை வந்து அடிக்கவே அடிக்காது. நல்லா வந்து ஃபின்ஸை வந்து ஷோ பண்ணிக்கிட்டே இருக்கும். தென் பேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் எங்கேயும் சுற்றிட்டும் இருக்கும். இதன் மூலமாக இது வந்து பேர் வந்து ஈஸியாக வந்து செட் ஆகிடுச்சு அப்படின்றத நம்ம ஈஸியாக வந்து ஐடென்டிஃபிகேஷன் வந்து பண்ணலாம். மேல் வந்து பார்த்திங்கன்னா அதை அட்ராக்ட் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைம்ஸ் வந்து பபுள் நெஸ்ட்டும் வந்து கட்டும். இதன் மூலமாக பபுள் நெஸ்ட்டோட கவுண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகரிக்கும். தென் இப்போ கட்டுற டே 2 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பபுள் நெஸ்ட் வந்து நம்மளுக்கு தேவையில்லாதது. டே 3ல் தான் வந்து நம்ம பபுள் நெஸ்ட் வந்து கலையாமல் பார்த்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டே 3ல் இருக்கோம். டே 3 தான் வந்து ரொம்ப முக்கியமான நாள். ஃபீமேல் வந்து எக்லே பண்ணுறது டே 3ல் தான் வந்து பண்ணோம். ஒரு சில ஃபீமேல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டே 4ல் வந்து பண்ணோம். எக்லே பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டான்ஸிங் மாதிரி பண்ணிட்டு அப்படியே பெண்ட் ஆகும். இப்படி பெண்ட் ஆகிறது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் வந்து கீழே விடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 20 டைம்ஸ் கிட்ட வந்து பெண்ட் ஆகும்போதும் வந்து எக்லே வர சான்சஸ் இருக்குது. நம்ம ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா 10 டைம் வந்து பெண்ட் ஆகும்போது ஒரு இது கூட வரல. இப்போ 11th டைம் வந்து பெண்டாக இருக்குது. இப்போ வந்து எக்ஸும் வந்து கீழே விழுதா இப்போ நீங்கள் பார்க்கலாம். நம்ம மேல் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. தென் ஃபீமேலும் வந்து அந்த எக்ஸையும் வந்து கலெக்ட் பண்ணுது. இப்போ கலெக்ட் பண்ண இந்த
எக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே எடுத்துகிட்டு போயிட்டு பபுள் நெஸ்ட்டில் வந்து கட்டிகிட்டு இருக்கோம். இந்த பபுள் நெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 500 எக்ஸ் கிட்ட நான் இருந்தது நான் கிளியராக வந்து பார்த்தேன். அதே மாதிரி மேலோட மவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து எவ்வளோ இருக்கோ அது எல்லாமே வந்து பபுள் நெஸ்ட்டில் கட்டினதுக்கப்புறம் தான் வந்து அகைன் வந்து மீட்டிங் வந்து பண்ணும். அது வரைக்கும் வந்து பண்ணாது. ஃபீமேலை வந்து அது பெண்டாக ட்ரை பண்ணாலும் அது வந்து பெண்ட் ஆகாது. அது வாயில் இருக்க எல்லா எக்ஸையும் வந்து பபுள் நெஸ்ட்டில் வச்சதுக்கப்புறம் தான் வந்து மறுபடியும் வந்து மீட்டிங் வந்து நடக்கும். இந்த மீட்டிங் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 hours to 6 hours கிட்ட வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்களே வந்து பார்க்கலாம். நம்ம மேல் வந்து பார்த்தீங்கன்னா பபுள் நெஸ்ட்டை வந்து தொடர்ந்து கட்டிக்கிட்டே இருக்கிறத இது வந்து ஒரு சூப்பர் பேர். ஃப்ரைஸையும் வந்து நல்லா காப்பாற்றி இருந்தது. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 hours கழித்து எடுத்த கிளிப்பிங் தான் வந்து இப்போ நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ரொம்ப பெருசாக இருந்தால் வீடியோஸ் நல்லா இருக்காது அப்படின்றதுனால ஒரு 6 hours கழித்து வந்து இப்போ எடுத்தேன். இப்போ மறுபடியும் வந்து எக்லேயே வந்து பண்ணுது. நம்ம ஃபீமேல் பெண்ட் ஆகுது. நீங்களே வந்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ தான் டான்ஸிங் பண்ணிவிட்டு அகைன் வந்து பெண்ட் ஆகும். இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து லாஸ்ட்டு பெண்டு இதுதான். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ப்ரீடிங் ப்ரொசீஜரை வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். இதுதான் ஃபைனல் மீட்டிங். இப்போ வந்து பார்க்கலாம், ஃபீமேலோட ஸ்டொமக்கில் இருந்து வந்து கீழே விழுறத வந்து கிளியராக இப்போ அவங்களுக்கு காமிக்கிறான் பாருங்கள். நம்ம மேலும் வந்து சூப்பராக வந்து எடுக்குது. இதுதான் Day 3 வந்து ப்ராசஸ். இப்போ மீட்டிங் முடிஞ்சதை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் வந்து பபுள் நெஸ்ட் கிட்ட வரும்போது மேல் வந்து அதை போட்டு அடிக்கும். அப்படி அடிக்கும்போது நம்ம ஃபீமேலை வந்து ரிமூவ் பண்ணிடணும். Day 3 நைட்டோ ஆர் ஈவினிங் இந்த மாதிரி தான். இதுதான் Day 3 ப்ராசஸ். இப்போ எக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 24 to 32 ஹவர்ஸில் வந்து எக்ஸ் எல்லாமே ஹேட்ச் ஆகிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் பபுள் நெஸ்ட்டில் வந்து கிளியராக பார்க்கலாம். ஒரு கொசு வந்து எப்படி வந்து கீழே வாட்டரில் வந்து இருக்குமோ அந்த மாதிரி தான் நம்ம எக்ஸ் வந்து எல்லாமே பபுள் நெஸ்ட்டு கீழே வந்து இருக்கும். அதோட டைல் போர்ஷன் மட்டுமே வந்து கீழே வந்து இருக்கும். இப்போ தான் Day 4 வந்து நடக்கும். Day 5ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைஸ் வந்து ஃப்ரீ ஸ்விம்மிங்காக ட்ரை பண்ணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃப்ரைஸ் வந்து கீழே விழும். இதை வந்து நம்ம மேல் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து நல்லா கேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ நீங்கள் வந்து கிளிப்பிங்கில் கிளியராக பார்க்கலாம். ஒரு சில ஃப்ரைஸோட ஃபுல் ஸ்ட்ரக்சர் வந்து இதில் கிளியராக வந்து தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி தான் பபுள் நெஸ்ட் கீழே வந்து எல்லா ஃப்ரைஸும் வந்து இருக்கும். தென் மேலும் வந்து அந்த எல்லா ஃப்ரைஸையும் வந்து ரொம்ப சேஃபாக வந்து பாதுகாத்துக்கிட்டே இருக்கும். தென் நீங்கள் இப்போ பிளான்ட்ஸோட இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாக்ஸ்டெயில் பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒரு சில ஃப்ரைஸ் வந்து கீழே விழுந்ததுன்னா இந்த ஃபாக்ஸ்டெயிலில் போயிட்டு ஒட்டிக்கும். இதன் மூலமாக அதோட டெத் ரேஷியோ வந்து கம்மியாக ஒரு 70% வந்து சான்சஸ் இருக்குங்க. ஓகேவா? இப்போ நீங்களே வந்து பாருங்கள் எவ்வளோ எக்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது அப்படின்றத. மணி பிளான்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃப்ரைஸ் வந்து நல்லா ஒட்டிக்கிட்டே இருக்குது. தென் நம்ம மேல் பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரைஸ் எல்லாமே வந்து கேர் பண்ணிக்கிட்டே இருக்குது. சப்போஸ் எதனா ஒரு ஃப்ரைஸ் கீழே விழுந்தாலும் அதை மறுபடியும் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே பபுள் நெஸ்ட்டில் வந்து சேஃபாக எடுத்துகிட்டு போய் விடுது. இதுதான் Day 5 ப்ராசஸ் நம்ம மேல் பண்ணுறது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம Day 6ல் இருக்கோம். Day 6ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ ஸ்விம்மிங்காக ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு சில ஃப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட்டுக்கு மேலே வந்து இருக்குது. நல்லா சேஃபாகவே வந்து மணி பிளான்ட்டுக்கு மேலே வந்து இருக்குது. இந்த ஒரு ப்ரீடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோர் தென் ஒரு 300 ஃப்ரைஸ் கிட்ட நான் எடுத்தேன், கலெக்ட் பண்ணியிருந்தேன். இப்போ நீங்களும் கீழே வந்து பார்க்கலாம். அங்கங்கே ஒரு பஞ்சாக வந்து ஃப்ரைஸ் வந்து நிற்கிறத நீங்களே வந்து பார்க்கலாம். இப்போ மணி பிளான்ட்டுக்கு கீழே காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரைஸ் இருக்குது அப்படின்றத. தென் இந்த லாஸ்ட்டு கார்னர் எண்டு சைடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஃப்ரைஸ் வந்து
பேட்சாக அப்படியே இருந்தது. தென் பார்க்கறதுக்கும் வந்து ரொம்ப சூப்பராக வந்து இருந்தது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிளியராக காமிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பேட்சில் வந்து நம்ம எடுத்ததை வந்து கிளியராக காமிக்கிறேன். லாஸ்ட் ப்ரீடிங் வீடியோஸ்லாம் வந்து நான் காமிக்க மாட்டேன். ஸோ ஓகே, இந்த ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து காமிக்கலாம் எல்லாமே, நம்ம எவ்வளோ ப்ரைஸ் தான் வந்து ஒரு ப்ரீடில் எடுக்கிறோம் அப்படின்றதுக்காக தான் இப்போ கிளியராக வந்து உங்களுக்கு நான் காமிச்சிட்டு இருக்கேன். ஓகேவா, இப்போ நம்ம மேலும் வந்து பார்த்தீங்கன்னா டே 6 வரைக்கும் வந்து சூப்பராக நம்ம ப்ரைஸை வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்குது. ஒரு சில ப்ரைஸ்லாம் வந்து ஃப்ரீ ஸ்விம்மிங் ஆகிட்டு இருக்கு. இருந்தாலும் அது எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு மேலே விடுது. இப்படி தாங்க டே 6 வரைக்கும் வந்து நம்ம மேல் வந்து ப்ரைஸை ரொம்ப கேர் பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம், எதனா ஒரு ப்ரைஸ் வந்து கீழே விழும்போது அதை வந்து அப்படியே வாஷ் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டே இருக்குது. எப்படி நிற்கிது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் கிட்ட இது இருந்ததுங்க. ஓகேவா, இதுதான் சரி ஓகே நல்லா இருக்கே அப்படின்னு தான் இந்த கிளிப்பிங்கை வந்து நான் ஆட் பண்ணேன். பாருங்கள், பார்க்கறதுக்கே அப்படியே சூப்பராக வவ்வால் எப்படி நிற்குமா அதே மாதிரியே வந்து ஃப்ரைஸாக பார்த்தா மாதிரியே வந்து நின்றுக்கிட்டே இருக்குது. டே 6 வரைக்கும் வந்து இந்த ப்ராசஸ் வந்து சூப்பராக வந்து நம்ம மேல் வந்து கேர் பண்ணிக்கிட்டு இருந்தது. டே 7ல் தான் நம்ம மேல் பேரண்ட்டை வந்து ப்ரீடிங் டேங்க்கில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ நான் எப்படி ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு பாருங்கள். ஃப்ரைஸ்க்கு எந்தவித பாதிப்பும் இல்லாத மாதிரி ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து மேலே வந்து எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா, இப்போ நம்ம மேலே வந்து எடுத்துட்டோம் தனியாக. இப்போ மேல் பீட்டாவை எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைஸ்க்கு ஃபீடிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் நம்ம வந்து பிபிஎஸ் கல்ச்சர்ஸை வந்து டே 7ல் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். இந்த ப்ரொசீஜரில் தான் வந்து நம்ம பிபிஎஸ் கல்ச்சரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த பிபிஎஸ் கல்ச்சரை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே, இப்போ டே 8ல் வந்து இருக்கும். டே 8ல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீடிங் பண்ண டேங்க்கில் இருந்து ஃப்ரைஸை எல்லாமே ஒரு பெரிய டேங்க்குக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணணும். அதை எப்படி ஷிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்றத பின்னாடி ஆட் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து பார்த்தீங்கன்னா டம்போ இயர் பீட்டா பேரு. இது வந்து நம்ம பிளாக் கலர் ஃபுல் மூன் தென் டம்போ இயர் ஒயிட்டோட பேரோட ப்ரீடிங் டேங்க். ஓகேவா, இப்போ நம்ம வந்து ஸ்பூன் மூலமாக தான் வந்து எல்லா ஃப்ரைஸையும் வந்து பிக் டேங்க்குக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறோம். இந்த டைம் நம்ம எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஃப்ரைஸ் வந்து ஒரே டைமில் வந்து எடுத்தோம். இப்போ இதை வந்து நம்ம பிக் சைஸ் டேங்க்குக்கு வந்து அப்படியே ஷிஃப்ட் பண்ணிடலாம். இந்த ப்ராசஸ் கிட்டத்தட்ட ஒரு 4 hours கிட்ட வந்து எனக்கு நடந்ததுங்க. பட் நல்ல எஃபெக்டிவான ஒரு ப்ராசஸ் கூட. ஓகேவா, இப்போ என்கிட்ட இருந்த ஃப்ரைஸு ஓகேவா, பிளாக் கலர் ஆஃப் மூனோட ஃப்ரைஸ் ஃபுல் மூனோட ஃப்ரைஸ் தான் இது எல்லாமே நீங்கள் கிளியராக பார்க்கலாம். ஓகேவா, இப்போ டே 9ல் வந்து இருக்கும். டே 9ல் வந்து நம்ம ஃப்ரைஸ்க்கு வந்து பிபிஎஸ் கல்ச்சர்ஸை வந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கும். தென் அந்த பிபிஎஸ் கல்ச்சரை வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம ஃப்ரைஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணுறதுனால அதுக்கு தெரியல. ஒரு சில ஃப்ரைஸ் மட்டும் அதை வந்து எடுத்து சாப்பிட்டது. இந்த தான் நம்ம ஃபுல்லாக வந்து ஃபீடிங்க்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட பிபிஎஸ் கல்ச்சர்ஸ் இருக்குது. தென் மைக்ரோவார்ம் கல்ச்சர்ஸும் நம்மக்கிட்ட வந்து இருக்குது. ஸோ ஃப்ரைஸை வந்து சூப்பராக வந்து காப்பாற்றலாம். ஓகேவா, இப்போ நீங்களே வந்து நல்லா பாருங்கள் நம்மக்கிட்ட எவ்வளோ ஃப்ரைஸ் இந்த டைம் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு. இந்த கார்னர்லேருந்து அந்த எண்டு கார்னர் வரைக்கும் நல்லா ஃபுல்லாக ஃப்ரைஸ் தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இதோட ஃப்ரைஸ் டெவலப்பிங் வீடியோ வந்து இனிமே வர காத்திருக்கு. ஓகேவா, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை இது சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கனையும் வந்து கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து கீழே நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பற்றின கருத்து வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதனா ஒரு வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ் அண்ட் பி சேஃப்.